ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ரெட்டுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கார்லிக் ப்ரெட். இது வந்து கடையில் தான் வாங்க முடியும்னு நினச்சிட்ருப்பீங்க. நம்ம வீட்லேயும் சுலபமாக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெய் வந்து ஒரு 6 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். நல்லா மசிச்சுக்கலாம். பாருங்கள், ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துகிட்டு வந்ததுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா நம்ம இதில் பூண்டு சேர்க்க போகிறோம். பூண்டு வந்து நம்ம அப்படியே சேர்க்க போகிறதில்ல, இல்லை கிரேட் பண்ணி போட போகிறோம். நான் இந்த மாதிரி பெரிய பூண்டை வந்து ஒரு 3லேருந்து 4 பூண்டை வந்து கிரேட் பண்ணி போட போகிறேன். எல்லாம் நல்லா கிரேட் பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த பூண்டையும் வெண்ணையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நான். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன். ஒரு கை அளவுக்கு மல்லி இலை, ஒரு 3/4 ஸ்பூனுக்கு வந்து இட்டாலியன் சீசனிங் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், கார்லிக் ப்ரெட்டோட மிக்ஸ்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியது தான். நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்போது ஒரு ப்ரெட்டில் நம்ம தடவிக்கலாம். இது நான் வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா சைடும் நல்லா படுற வரைக்கும் நல்லா தடவிட்டுக்கலாம். இந்த மாதிரி தடவி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நம்ம இப்போ தவாவில் டோஸ்ட் பண்ணிக்கலாம். தவா நல்லா சூடாகிடுச்சு. நான் இப்போது வெண்ணெய் தடவி வச்சுருக்கல, அந்த ப்ரெட்டை போட்டுக்கிட்டேன். அது மேலே கொஞ்சம் சீஸு, முடிஞ்ச அளவுக்கு சீஸ் வந்து தவா மேலே படாத மாதிரி பார்த்துக்கங்க. இல்லைனா மெல்ட் ஆகிடும், ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் தவாவில். அதனால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் நான் வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ இந்த சைடுமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது கார்லிக் ப்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சீஸ் டிப் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டிருக்கேன் நான். வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு பால் சேர்த்துக்க போகிறேன். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து பால் பவுடரை அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி க்ரீம் சீஸ் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் டிப்புக்கு. இதுலேருந்து நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், 3 ஸ்பூனு. இந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சீஸ் டிப்பும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் ஒரு கட்டிங் போர்டு எடுத்திருக்கேன். கட்டிங் போர்டில் நம்ம ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணோம்ல, அதை வச்சுட்டு பீஸாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம கார்லிக் ப்ரெட் வித் சீஸ் டிப். இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.